இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பெங்களூரில் கார்டன் வச்சுருக்கோம். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அம்மா என்னென்ன செடி வச்சுருக்கோம்? இது மாதுளம் செடி. இது மாதுளை செடி. இது பீன்ஸு. இது கத்திரிக்காய் செடி. இப்போ தான் பூ வந்திருக்கு, சின்ன சின்ன பூவாக வந்திருக்கு. நல்லா நீட்டமாக பச்சையாக வரும்ல அந்த காய். இது வெத்தலை. இது மஞ்சள். இது மிளகாய் செடி நிறைய காய்ச்சிருச்சு. இது சும்மா சவுக்கு வச்சுருக்கோம். இது வந்து புதினா நான் எப்பயுமே பூ பார்த்ததில்ல, இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நிறைய பூ வந்திருக்கு. புதினாவில் பூ வரும்னே தெரியாது, ஆனால் இப்போ பூ வந்திருக்கு. இதுவும் மஞ்சள் தான். இது நல்லா பெருசாகிடுச்சு. எங்கேருந்தோ ஒரு வெங்காயம் முளைச்சி கிடக்கு. இது வந்து சங்குப்பூ, வயலட் கலரு. நான் பூவெல்லாம் பறிச்சிட்டேன். டெய்லி டீ வச்சு குடிச்சா ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இது பறிச்சிட்டேன். இது மஞ்சள். இதுவும் மஞ்சள் தான். இது மக்காச்சோளம். இப்போத்தான் அந்த பூ விட்டுருக்கு. நீ கருது வரும்னு நினைக்கிறது. இந்த கீழே இருக்குது கருது. இது வெத்தையிலேயே இன்னொரு கொடி. வேறு 2 வெரைட்டி. இது இன்னொரு வெரைட்டி. இது மணி பிளான்ட். இது சும்மா ஃபோக்கஸ். இது போகன் வில்லான்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இட்லி பூ. அது சும்மா செடி தான். இதே கடலை செடி. நான் இன்றைக்கி பறிக்கலான்னு நினச்சிருக்கேன். நல்லா பெருசு வளர்ந்துருக்கு வரும். இதில் ஒரு தூதுவளை செடியும் வந்திருக்கு. அதுக்கு வேண்டி வேண்டாம் மிளகாய் பழுத்திருப்பார். அவ்வளோ தூரம் வரல போல கடலை. வச்சதெல்லாம் கொஞ்சம் பெருசாக நல்லா இருக்கு. ஆமாம். புதினா செடி எல்லாம் காஞ்சி போச்சு. செடி சளிக்கு ரொம்ப நல்லது. தூதுவளைன்னு சொல்லுவாங்க. இது அதோட சேர்ந்து இருக்கிறதுனால வந்துருச்சு. அதோடய இருக்கு வர மாட்டேங்குது. இல்லை செடியை பெருசாக வளர விட்டோம்ப்பா. செடியை கொண்டு விடுவாங்க. அப்படியாப்பா? கடலை வந்திருக்கு. அப்படியே கடலை பாருங்கள், இவ்வளோதான் வந்திருக்கு. வச்சு நிறைய வரும்ட்டு. ஆனால் செடியை பெருசாக இருக்கிறதுனால இது கடலை கம்மியாக வந்திருக்கு. அவ்வளோ பெரிய செடின்னு பாருங்கள். ஒரே ஒரு செடி தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. வெயிலுக்கு எங்கள் டாக்கெல்லாம் தூங்குதுங்க. இந்த ஒரு செடியில் எவ்வளோ கடலை வந்துருக்குன்னு பாருங்க. இங்கே பார்த்து இங்கிட்டெல்லாம் வந்திருக்குது. அங்கே வேறு இங்கே ஓடுதோம். அந்த ஒரு செடியில் இவ்வளோ கடலை. நல்லா பெருசாக இருக்குது எல்லாம். ஒரு செடி நல்லா மண்ணை அள்ளி போட முடியும். இவ்வளோ செடி அடர்த்திங்க. கடலை இல்லை 1-2 மிஞ்சா இருக்கு. நாங்களும் அப்புறம் நல்லா கெட்டியாக இருக்கணும். நல்ல பெரிய பெரிய பருப்புங்க.
கடலை நல்லா இருக்காப்பா? சூப்பராக இருக்கு.